அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதைய பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். கதை கொஞ்சம் உருக்கமான கதையா இருந்தது எனக்கு. கதையின் பெயர் ரமணி பாட்டி. எழுதியவர் கலைச்செல்வி. கதை தொடங்கும்போது, "பாட்டி பாட்டி உங்க பேரன் சதீஷ் வந்திருக்கான்" அப்படின்னு முதியோர் இல்ல காப்பகத்தோட பொறுப்பாளர் வந்து ரமணி பாட்டிய கூப்பிடுறாங்க. யாரு பேரனா? அப்படின்னதும் பாட்டி வந்து பார்க்குது. "சதீஷு பேரன்" அப்படின்னதும் கொஞ்சம் நேரம் ஆகுது பாட்டிக்கு பேரனை உள்வாங்குறதுக்கே. இப்ப சதீஷ் வந்திருக்கியாப்பான்னு ஒரே சந்தோஷமாயிருது பாட்டி. ரொம்ப மகிழ்ச்சியாகி, "அப்பா எப்படிப்பா இருக்கான்? என்ன பண்ணுறாங்க அம்மா எல்லாம்?" அப்படின்னு கேட்குது. "நல்லா இருக்காங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். அப்போ அந்த பாட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வருது. "உங்க அப்பா என் பின்னாடியே திரிவான், பாசமா இருப்பான், சுத்திக்கிட்டே இருப்பான். கல்யாணம் பண்ற வரைக்கும் என் கூடயே தான் இருந்தான். கல்யாணம் பண்ணி அமெரிக்கா போனான். அதுக்கடுத்து வரவே இல்லப்பா. அவன் ஃபோன் பண்றதுக்கு இவங்ககிட்ட சொல்லி பண்ண சொல்றேன். அவன் ஃபோனே கூட பேச மாட்றான். நீயாவது என்னைய பார்க்க வந்தியே" அப்படின்னு சொல்லுது பாட்டி. "இல்ல பாட்டி, அப்பா வேலையா இருக்காரு" அது இதுன்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறான். கடைசியில அந்த பாட்டி அவங்க அப்பாவுக்கு புடிச்சது செஞ்சு அச்சு முறுக்கு பிடிக்கும், அது இதுன்னு தன் மகனுடைய நினைவுகள சொல்லிக்கிட்டே இருக்குது பாட்டி. அதுக்கப்புறம் சொல்லுது, ஆம், அதுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறதுக்கு அவங்க உறவுக்காரன் ஒருத்தன் வந்திருக்கிறான்ல, அதனால சொல்லிட்டு இருக்கு. நம்ம வீடு இருக்குல்ல, அந்த வீடு, அது வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் இந்த முதியோர் காப்பகத்துல இருக்கிறதுனால, இங்க இதுதான் எனக்கு இப்ப எல்லாம்ன்னு ஆயிப்போச்சு. இவங்க என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க, பண்றாங்க. அதனால அந்த வீட்ட இந்த மாரி முதியோர் காப்பகத்துக்கே எழுதி குடுத்துடலான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லுது. சரி, அப்பா எப்படிப்பா இருக்கான்? அ அப்பா, அம்மா நல்லா இருக்காங்களான்னு மறுபடியும் கேட்குது. அப்பா வந்து நல்லா பார்த்துக்கோ நீ. என்ன இருந்தாலும் அப்பா, அப்பா தான். அம்மா, அம்மா தான். நீ அவங்கள நல்லா பார்த்துக்கோன்னு பேரனுக்கு அறிவுரையும் குடுக்குது இந்த பாட்டி. அதுக்கப்புறம், "அப்பா ஃபோட்டோவாவது காட்டுப்பா நான் பார்க்குறேங்கிறப்ப" பேரன் வந்து ஃபோட்டோ காட்டுறான் அவங்க அப்பா ஃபோட்டோவ. காட்டும்போது முகம்லாம் சுருக்கமா இருக்கு. "இவ்வளோ வயசாயிருச்சா? அவனுக்கு முகம்லாம் சுருக்கமா இருக்கு. அவன் கல்யாணம் பண்ணி போறப்ப பார்த்த அந்த முகம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கடுத்து அவன் பேசவும் இல்ல, வரவும் இல்ல. அமெரிக்காலயே போய் இருந்துட்டான்." அப்படின்னு சொல்லுது பாட்டி. "சரி பாட்டி, நான் கிளம்புறேன். எனக்கு 1 வருஷம் இங்க தான் வேலை. வாரம் வாரம் ஞாயித்துக்கிழமை வந்து உங்கள பார்க்குறேன்" அப்படின்னவும் பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பேரன் வந்து நம்மள வாரம் வாரம் பார்ப்பானதும், "இருப்பா, எங்க கிளம்புற வேகமா? இரு போகலாம்" அப்படின்னு சொல்லுது. "சரி பாட்டி, நான் தான் வாரம் வாரம் வர்றேன்ல, வந்து உன்னைய பார்க்குறேன் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்புறேன் பாட்டின்ட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை அதே மாரி பாட்டிட்ட சொன்ன மாரி திரும்ப வர்றான். வந்து பார்க்க வர்றப்ப முதியோர் இல்லமே கூட்டமா இருக்கு. கதையின் முடிவு தெரிஞ்சு போச்சு நமக்கு. கூட்டமா இருக்கு. உள்ள போனா பாட்டி இறந்து போயிருச்சு. காப்பாளர் சொல்றாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. அவங்க வந்த நாள்ல இருந்து இந்த 10 நாள் தான், இந்த 1 வாரம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க வந்துட்டு போனதுலருந்து. அவங்க நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் உயிரையே கையில புடிச்சிருந்துருக்காங்க போல. போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும், "உங்க அப்பா, அம்மாவ வர சொல்ல முடியுமான்னு?" கேட்குறாங்க அப்பயும். அப்ப அந்த பையன் உணர்ந்து சொல்றான், நெனைக்கிறான். "நீ அப்பா வந்து என்ன பண்ண போறாரு? பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்பா. வந்து பார்த்துருக்கணும். இனி வந்து என்ன பண்ண போறாரு? ஆ இனிமே வந்து அப்ப ஆகப்போறது ஒண்ணும் இல்ல. பாட்டி விருப்பப்பட்டபடி அந்த வீட்ட வந்து இந்த முதியோர் காப்பகத்துக்கு எழுதி வச்சுருவோம்னு மனசுல நெனச்சுக்கிட்டு இறுதி கடமைகள செய்கிறான். அப்பதான் பாட்டி ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு எழுத்தாளர் கதைய முடிக்கிறாங்க. உண்மதான் நெறைய பேரு அ பொருளீட்டும் காரணத்தினால நாட்ட விட்டு புலம்பெயர்ந்து போன பிறகு, அங்கேயே இருந்துர்ற கட்டாயம் ஆயி போயிருது. பெற்றோர்கள் ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப இது இந்த கதை போல தான் பல பேரின் கதைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்ற உணரும்போது வருத்தமா இருக்கு. இன்னொன்னு, ஆ போனதுலேருந்து ஃபோன் கூட பேச முடியாம, இப்ப இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி உள்ள காலத்தில அப்படி இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகும்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு போய் இருக்கிற அளவுக்கு வசதி ஆனாலும், பிறப்பு, வேறு ஊரு எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு என்ன ஆகும்னு தெரியல. அதனால இப்படி இருக்கக்கூடாது. மாண்டவர் எவரும் திரும்ப போறதில்ல. ஆ ஒருத்தவங்க போன பிறகு அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுடைய பேரையோ, ஆ பேர வச்சு கூப்பிடுறதுலயோ, அவங்க படத்துக்கு மாலை போடுறதுலயோ, விளக்கேத்துறதுலயோ ஒரு புண்ணியம் இல்ல. இருக்கும்போது வந்து பார்த்து, அவங்களுக்கு கத்த கடைசி காலத்தில செய்ய வேண்டியத செய்யாம, அதுக்கப்புறம் வருந்தி என்ன பண்ண போறோம்? இந்த கதைய படிக்கும்போது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. நெறைய பேருக்கு இது கண் திறப்பா அமையும் அப்படின்ற கருத்தோட இந்த கதைய உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.